இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பொது தேர்வுகளை நேர்மையுடனும் தன்னம்பிக்கையுடனும் எழுதுவது குறித்த பரீட்சா பே சர்ச்சா என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். இந்த ஆண்டு பிரதமர் வீட்டில் இந்த சந்திப்பு நடந்தது. தமிழகம், குஜராத், சத்தீஸ்கர், அசாம் மற்றும் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அசாமின் பாரம்பரிய கமோசா சால்வையை மாணவர்களுக்கு அணிவித்து மோடி வரவேற்றார். அவருக்கு மாணவர்களும் பரிசுகள் வழங்கினர். மாணவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது மதிப்பெண்களை இலக்காக கொள்ளாமல் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும், படிப்பை எப்போதும் சுமையாக நினைக்காதீர்கள் என அட்வைஸ் செய்தார். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வெற்றி உங்கள் பெற்றோரின் மரியாதையாக மாறும். பெற்றோர், ஆசிரியர்கள் அல்லது சக நண்பர்கள் என்ன கூறினாலும் உங்களுக்கு தோன்றும் யோசனைகளை மனதில் வைத்து அதனை பின்பற்றுங்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன சாதித்துள்ளனர் என்பதை பாருங்கள். உங்கள் இலக்கு எட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே சமயம் எளிதில் அடையக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் வெற்றி அடைவீர்கள். வாழ்க்கை மற்றும் தொழில்சார் திறன்களும் சம அளவில் முக்கியமானவை. அவை கல்வி மூலமாக மட்டுமே பெற இயலும். அரை மனதுடன் கல்வி கற்றால் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறாது. முழு கவனத்துடன் கற்க வேண்டும். நல்ல ஆசிரியர் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துவார். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். நல்ல மதிப்பெண்கள் பெற அது உங்களுக்கு உதவும். மாணவர்களின் வேகத்தை விட ஆசிரியரின் வேகம் ஒரு படி முன்னால் இருப்பதை உறுதி செய்வதே ஆசிரியரின் முயற்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் கேமிங்கில் ஆர்வமாக இருக்கிறீர்கள். இந்தியாவில் இன்டர்நெட் டேட்டா மலிவானது என்பதற்காக நேரத்தை கடத்த அதை பயன்படுத்தக்கூடாது. பணத்திற்காக கேமிங்கில் ஈடுபடுபவர்கள் அழிந்து போவார்கள். சூதாட்டத்தை ஊக்குவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிராக நான் ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளேன். நான் கடந்து போனதை திரும்பி பார்ப்பதில்லை, வரப்போவதை பார்க்கிறேன். கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காமல் உங்களுக்கு முன்னால் இருப்பதை வைத்து வாழ முயற்சி செய்யுங்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார்.